ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது மைக்ரோடெக் பிராண்ட் இன்வெர்ட்டரு. இதில் வந்து DG650ங்கிற மாடல் இன்வெர்ட்டரு. இது வந்து சைன் வேவ் மாடல். இந்த இன்வெர்ட்டர் பிசிபி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது சைன் வேவ் மாடலு. இந்த இன்வெர்ட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா, சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் இருக்க வழக்கமாக பைபாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி பிசிபி வந்து வேறு ஒரு சர்வீஸ்டு பிசிபி மாற்றிருக்கோம். இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா, இது வந்து இதோட இன்புட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லோடோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டியூப்லைட் லோடு மட்டும்தான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் வந்து பேட்டரியில் தனியாக கனெக்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். மைனஸு ப்ளஸ்ஸு மாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட்டர் மோட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்வெர்ட்டர் மோட் ஆன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து 219. இது வந்து இபி சப்ளை வரக்கூடிய வோல்டேஜ் வந்து காட்டுது. இது வந்து டிசி பவர் மீட்ரு. டிஸ்சார்ஜிங் இப்போ எத்தனை ஆம்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிஸ்சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.50 ஆம்ஸ், 49.5 வாட்ஸ் வந்து எடுக்கு. ஒரு டியூப்லைட் மட்டும், எலக்ட்ரானிக் டியூப்லைட் மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ சார்ஜிங் வந்து ஆன் பண்ணலாம். அதுக்காண்டி சார்ஜிங் மோடுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இபி இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இதில் இண்டிகேட்டர் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ஆன் அப்படிங்கிறது இந்த லைட்டு. இது வந்துருச்சுன்னா மெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த சார்ஜிங் லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆச்சு அப்படின்னா சார்ஜிங் ஆகுது. இப்போ கூலிங் ஃபேன் ஓடுது, பார்த்தாலே தெரியும். இப்போ சார்ஜிங் ஆம்ஸ் வந்து பாருங்கள் டிசி மீட்டரில். ஓகே, இப்போ உள்ளே நம்ம வச்சுருக்கிறது வந்து 7H பேட்டரி தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால குயிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டு கட் ஆஃப் ஆகிட்டு அதுக்குள்ளே. இதில் அவுட்புட் சாக்கெட்டில் மாட்டியிருக்கோம். அப்புறம் வந்து அவுட்புட்டு பிரேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்புட்டுக்கு வந்து ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 10 ஆம்பியர் பிக் சைஸ் கிளாஸ் ஃபியூஸு, ஏசி இன்புட்டு, மெயின்ஸ் கார்டு, கூலிங் ஃபேனு. இதை நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணி விட்டோம், பைபாஸ் யூபிஎஸ் மோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது தான் இதில் வந்து வோல்டேஜ் வச்சு போட்டிருக்காங்க. வோல்டேஜ் ரேஞ்சுன்னு போட்டிருக்காங்க. 100 to 300 வோல்ட்னா இன்வெர்ட்டர் மோடு, 180 to 260னா யூபிஎஸ் மோடு. அடுத்து சார்ஜிங் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜிங், ஹை சார்ஜிங். இப்போ நம்ம ஹை சார்ஜிங்கில் போட்டு வச்சுருக்கோம். ஓவர்லோடுனா இதில் எவ்வளோ வாட்ஸ் நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ண முடியுமோ அதோட அதிகமாக போட்டால் ஓவர்லோடு காட்டும். நம்ம இன்வெர்ட்டர் லைனில் இருக்க லோடில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் ஓவர்லோடு காட்டும். பேட்ரி லோ, இப்போ என்றைக்காவது பவர் ஷட் ஃபுல் ஷட் ஆகுது அப்படின்னா இதில் பேட்டரியில் இருக்கக்கூடிய எனர்ஜி முடிஞ்சிட்டு அப்படின்னா லோ பேட்டரி காட்டும். ஃபியூஸ் ப்ளோன், இன்புட் ஃபியூஸ் வந்து போயிட்டு அப்படின்னா ஃபியூஸ் ப்ளோன் இண்டிகேஷன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.